50 வயதில் தளபதி அரசியலுக்கு வந்துள்ளதை விமர்சித்த பாஜக தலைவர் அண்ணாமலை அதற்கு தகுதியானவரா? கோவையில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லயோலா மணி கேள்வி. கோவையில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டம் முன்னணி கட்சிகளுக்கு இணையாக இளைஞர்கள் திரளாக பங்கேற்பு. கோவையில் முதன்முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சுந்தராபுரம் பகுதியில் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இதில் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் துவங்கிய கூட்டத்தில் கட்சியின் கொள்கை உறுதிமொழி வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய தவேகா கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லயோலா மணி, தமிழகத்தில் தொடர்ந்து ஊழல் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும், இதற்கு முடிவு கட்ட தளபதியின் ஆட்சி 2026 கட்டாயம் வரும் என்பதில் மாற்றமில்லை என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் டாஸ்மாகை ஒழிப்போம் என கடந்த காலங்களில் கூறிய ஆட்சியாளர்கள் தற்போது அதை பற்றி ஒன்றும் பேசுவதில்லை என்றும் குறிப்பிட்டார். தவேகாவை பல கட்சிகளின் பி டீம் என பேசி வருவதை குறிப்பிட்ட அவர், தளபதியை இயக்குநர் வினோத் இயக்கி வருவதாக நகைச்சுவை தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கோவையில் முதன்முறையாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னணி கட்சிகளுக்கு இணையாக தொண்டர்கள், குறிப்பாக இளைஞர்கள் திரளாக ஆர்வமுடன் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது.